லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல கார்த்தி கைதி படத்துலையும் சூர்யா விக்ரம் படத்துலையும் நடிச்சிருந்தாரு. இந்த ரெண்டு படங்களும் ஒரே சினிமாட்டிக் யூனிவர்ஸ் தான். அதாவது எல்சியூ அப்படின்னு சொல்லப்படுற லோகேஷ் கனகராஜ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் தான். இந்த படங்களோட அடுத்த பார்ட்டா கைதி 2 படத்தை எடுக்க போறதாவும், அதுல கார்த்தியோட டில்லி கேரக்டர் சூர்யாவோட ரோலெக்ஸ் கேரக்டரையும் கொண்டு வர போறதாவும் ஏற்கனவே அப்டேட் கொடுத்திருந்தாரு. ஸோ சூர்யாவும் கார்த்தியும் சேர்ந்து நடிக்கிற முதல் படம் கைதி 2 தான் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால புதுசா ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு. சிவா டைரக்ஷன்ல இப்போ சூர்யா நடிச்சு முடிச்ச கங்குவா படத்துல கார்த்தி நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா என்ன சொன்னாருன்னா, கங்குவா படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் நாங்க முடிச்சிட்டோம், அடுத்ததா சிவாவுக்கு ஒரு பெரிய கமிட்மெண்ட் இருக்கு, அதை முடிச்சதுக்கு அப்புறமா கங்குவா படத்தோட செகண்ட் பார்ட்டை தொடங்குவோம் அப்படிங்கிற அப்டேட்டை கொடுத்திருந்தாரு. இந்த செகண்ட் பார்ட் தொடங்குறதுக்கான லீடை ஆக்டர் கார்த்தி தான் கங்குவா படத்தோட கிளைமேக்ஸ்ல கொடுக்க போறாரு அப்படிங்கறத தான் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அப்டேட்டை இன்னும் அஃபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, இப்போதைக்கு சோசியல் மீடியால தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம். கங்குவா முடிச்ச சூர்யா இப்போதைக்கு கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல சூர்யா 44 படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததா வெற்றிமாறன் டைரக்ஷன்ல வாடிவாசல் படத்துல ஒர்க் பண்ண போறாரு. கார்த்தி இப்போதைக்கு PS மித்ரன் டைரக்ஷன்ல சர்தார் 2 படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மெய்யழகன் வா வாத்தியார் அப்படின்னு 2 படங்களை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இதுல மெய்யழகன் படத்தை வர செப்டம்பர் 27 ரிலீஸ் பண்ண போறாங்க.